அது வந்து கொஞ்சம் காஞ்ச நிலமாவே இருக்கும். ஆனால் மண் இருக்காது, கல் தான் இருக்கும். அது தோண்டணும், தோண்டி தான் தங்கம் எடுக்கணும். அந்த கல் கரடு முரடுமா இருக்கும். அதுல வந்து முள்ளு, பாம்பு, தேளு எல்லாமே இருக்கும். செருப்பு இல்லாமலும் கோவணம் கட்டிக்கொண்டும் மிகவும் கஷ்டப்பட்டதாக தங்கலான் படப்பிடிப்பு குறித்து நடிகர் விக்ரம் நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்துள்ளார். ஏதோ ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டோம். ரஞ்சித்துக்கு வந்து இந்த ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு மந்திர உலகம் மாதிரி எங்களை கிரியேட் பண்ணி அங்கே போன பிறகு எல்லாத்தையுமே மறந்துட்டோம். எனக்கு இந்த கோமணம்னா அவ்வளோதான், அங்கே செருப்பு இல்லை, எதுவுமே கிடையாது. ஸோ நார்மலாக இப்போ இந்த மாதிரி ஆடை போட்டிருக்குன்னா நமக்கு ஏதாவது பேடு கீடு போட்டு நம்ம விழுலாம், எந்திரிக்கலாம், முதுக்கு ஒரு பேட் இருக்கும். அங்கே எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே எல்லாமே பாறை தான். நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ கோவை மாதிரி நல்லா செழிப்பா அப்படிலாம் கிடையாது. அங்கே வந்து லைக் பொள்ளாச்சிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும். நம்ம ஊர் எங்கே போனாலும் பச்சை பச்சை. அது வந்து கொஞ்சம் காஞ்ச நிலமாவே இருக்கும். ஆனால் மண் இருக்காது, கல் தான் இருக்கும். அது தோண்டணும், தோண்டி தான் தங்கம் எடுக்கணும். அந்த கல் கரடு முரடுமா இருக்கும். அதில் வந்து முள், பாம்பு, தேளு எல்லாமே இருக்கும். யாருக்குமே நல்ல வேலை பாம்பு கிடையாது, அதெல்லாம் நடக்கல. பட் எந்த அளவுக்குன்னா திடீர்னு சொல்லுவாங்க போய் ஒரு பாம்பு கொண்டு வா, ஒரு 2 தேள் கொண்டு வா, கல் எடுப்பாங்க. இல்லை அடுத்த கல் எடுத்தால் ஒரு பாம்பு கிடைக்கும், 3 தேள் கொண்டு வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இடம். அதில் வந்து போராடி ஒரு படம் பண்ணி, அந்த படம் எப்படின்னா ஒரு உங்களுக்கே முதல் விஷுவல் பார்த்ததுலேயே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கேஜிஎஃப் சம்மந்தப்பட்ட விஷயம்னா எல்லாருமே யஷ் மாதிரி எனக்கு ஒரு சுருட்டு கொடுத்து ஒரு கன்னெல்லாம் கையில் கொடுத்து ஒரு போஸ்டர் போட்டு ஃபேன்ஸ்லாம் பண்ணி விட்டாங்க. ஹலோ, ராங் நம்பர். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அடுத்த போஸ்ட் நாங்கள் வந்து ஒரு போஸ்டர் போட்டோம். அந்த போஸ்ட்டில் பார்த்தா நான் இப்படி இருக்கிறேன். ஐயோ இப்படி இருக்காரு, அப்போனா பயங்கரமான பிரச்சனை போல இருக்கு, அவங்க பயங்கரமாக ப்ராப்ளம்ஸ், ஆப்ரேஷன் பற்றி, அவங்கள வந்து அடிமைத்தனம் இதாதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு விஷுவல்ஸ் பண்ணாங்க. திருப்பி அடுத்த டீசர் வரும், என்னடா இதில் பாம்பை பிடிச்சி என்ன பண்ணுறான், திடீர்னு பார்த்தா சண்டை போடுறான், அப்படிலாம் வரும்போது உங்களுக்கு வந்து வேற ஒரு எண்ணம் தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயம் வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஸோ அதான் ரஞ்சித் கிட்ட சொன்னேன், எங்களுக்கே வந்து இப்போ படம் பார்க்குற போது எப்படி இருக்குமோன்னு. ஏன்னா பார்வதி நல்லா வந்து மானிட்டர் பார்க்கவே மாட்டோம். ஸோ அங்கே போய் பார்க்குற போது தான் எங்களுக்கே டப்பிங்கில் ஒரு சில இடத்துல ரீட் அப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ தான் இப்படி இருக்கா, நல்லா இருக்குது அது. ஸோ எனக்கு என்னவோ உங்களுக்கு எல்லாருமே படம் பார்க்குற போது நீங்கள் நிறையா இப்போ இந்த ட்ரெய்லரு, டீசர், பாட்டு பார்க்குற போது ஓகே இப்படிதான் இருக்கும் படம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக அதை மீறி பயங்கரமாக உங்களோட எல்லா ஒரு எண்ணங்களையும் நோக்கங்களையும் அது வந்து பூர்த்தி செய்ய நான் நினைக்கிறேன். ஏன்னா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.